Chennai America Group of Institutions led by Chairman Mr. Kuminathan. I would like to congratulate Chennai America Group of Institutions for having this graduation for the students who have been trained in hotel and tourism industry. I'm very proud to see that most of the students have been placed and they are now in the workplace. Some of them pursue their studies to a higher level of programs, and we would like to expand our collaboration with Chennai America institution by offering academic programs in bachelor's degree and master's and so forth. Other than that, we are planning to collaborate further in terms of academic staff exchange as well as student mobility, where students from Chennai or India in particular can come to Malaysia for a short period of study to give them exposure and international flavor in enhancing their training and obtaining or understand better in terms of culture and diversity of Malaysian society. So I think this is the great opportunity for the people, especially in Chennai, to take this opportunity to enhance their skills and knowledge to be trained at Chennai America Group of Institutions, because they provide first-class facilities in terms of mock lab and many other things, and which this will give a wonderful experience, learning experience and skills, so that when the students graduate from the institution, they are ready to go to the workforce and they are well trained and well prepared. And I would like to take this opportunity to wish Chennai America Group of Institutions all the best, and we would like to enhance our collaboration further in the near future. Thank you. Professor அகமது இன்சானி சார் நேரடியாகவே நம்மளுடைய செங்கல்பட்டு கேம்பஸை விசிட் பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவங்க அப்ரிஷியேட் பண்ண விதம், அதே மாதிரி மெரிட் ஸ்டூடெண்ட் ஒவ்வொன்றுக்கும் இங்கே கொடுத்த ரெகக்னேஷன், மெரிட் ஸ்டூடெண்ட்டை உடனடியாகவே மலேசியாவுக்கு அடுத்த வாரமே வர வச்சு அவங்களுக்கான அடுத்த இன்டெப்த் ட்ரைனிங் கொடுக்குற சார் ரெடியாக இருந்தாங்க. இது எல்லாமே ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க பிரசிடென்ட் சார், ஓய்வு யூனிவர்சிட்டி பிரசிடென்ட் சார் அவங்க ஈஸியாக பார்க்க முடியாது. நிறைய அப்பாயின்மெண்ட் கேட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் 3 மெம்பர்ஸ் தான் பார்க்க முடியும். ஆனால் பிரசிடென்ட் சாரை நேரடியாக டாக்டர் ப்ரொஃபஸர் அகமது இன்சானி சார் நேரடியாக இங்கே வந்து பசங்களோட நேரம் மீட் பண்ணி அவருடைய அந்த ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னும் பல கோல்டு மெடலிஸ்ட்டை உருவாக்கும் அப்படிங்கிறத எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே 25,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே வேர்ல்டு ஃபுல்லாக சென்னை சென்ட்ரல் ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்காக 2 இடங்களில் தங்கப்பதக்கம், அதாவது கல்லூரி ஒலிம்பிக்கும் சரி ஷார்ஜாவிலையும் சரி தங்கப்பதக்கம் முதல் முறையாக 124 வருஷத்துலேயே முதல் முறையாக கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது பெருமை. அந்த ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் வந்து ஓய்வு ஸ்டூடெண்ட். அதனால் சாரோடைய முயற்சியில் அந்த 2 ஸ்டூடெண்ட்டையும் அடுத்த வாரம் மலேசியாவுக்கு அழைச்சிட்டு போய் அவங்கள மலேசியன் கண்ட்ரியில் பெருமைப்படுத்த போகிறாங்க. ஏன்னா உலகத்திலேயே இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த ஓய்வு ஸ்டூடெண்ட்டை நம்மளுடைய பிரசிடென்ட் சார் ஓய்வு யூனிவர்சிட்டிக்கு அழைச்சி அங்கே ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்த போகிறாங்க அடுத்த வாரம். அதுக்கு நான் அட்வான்ஸாக நன்றி சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப